சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாப்ள ஏன் மாப்ள டேய் பரவாயில்லையே, சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சுட்ட. சும்மாவா எனக்கு டில்லின்னு பேர் வச்சாங்க? நான் ஒரு கில்லி மாதிரி மாப்ள. நீ கேட்டு நான் செய்யாம இருப்பனா? டேய், ஜெயில இருந்து வந்த உடனே சில விஷயங்களை செய்யணும்னு யோசிச்சா நம்மளா போய் செய்ய முடியறதில்ல பாரு. ஆனா உன்கிட்ட சொன்னதும் உடனே முடிச்சிட்டிய. மாப்ள நீ சொன்ன நான் செய்யறேன், தலை சொல்ல வாளாடுது. சரி உள்ள என்ன ஆச்சு மாப்ள? கேளு இந்த கதைய. அதுவும் அந்த மாலினியும் கிளவியும் என்னமா துள்ளுதுங்க. அப்ப எனக்கு வந்த கோவத்துக்கு நமக்கு காரியம் முக்கியம்ண்டு அமைதியா நல்ல புள்ளியாட்டம் நடிச்சிட்டு வந்தேன். மாப்ள அதுங்களை விட மாப்ள. சுந்தரி ஸ்வீட்டை வாங்கிட்டாளா? அதை கொடுக்காம வருவானா? ஏய், சுந்தரி என்ன முழுசா நம்பிட்டா. அவகிட்ட ஸ்வீட்டை கொடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா அந்த ஸ்வீட்டை வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்க. அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த அருண் ஏன் இவ்வளோ நல்லவனா மாறினா, எதுக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வந்திருக்கான்ட்டு அந்த சுந்தரிக்கு தெரியும். நாங்க அம்புட்டு சொல்றோம், நீ கேட்காம அவனை நடு வீட்டுல உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, நான் யாரு என்ன எதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ள விடுவேனா? அவன் உண்மையாவே திருந்துட்டான். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறதே உன் வேலையா போச்சு. உன்னை காப்பாத்துறதே என்னோட வேலைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்கேயாவது போய் எவன் நாடகம் போடுறதையாவது நம்பி இவன் நல்லவன் அவன் நல்லவன் இழுத்துக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள விடுறவன். அது பாம்பு மாதிரி இருந்து கடைசியில நம்மளையே கொத்திட்டு போயிடும். அப்புறம் ஐயோ அம்மம்மான்னு துடிக்க வேண்டியது. இப்ப எதுக்கு நீ இப்படி கத்துற? அப்பதான் இப்படி கத்துறதுல என்ன புள்ள தப்பு இருக்கு? நீ பண்றது மட்டும் சரியா இருக்கா? இங்க பாரு புள்ள, அவங்க பேசுறது கரெக்ட் தான். ஆனா நீ பேசாத. நான் ஏன் பேசக்கூடாது? கார்த்திக் மட்டும் நீ எப்படி நம்புன? உன் மாமா உன்னை காப்பாத்த போய் நீ அவனை நம்புனல. சில நேரங்கள்ல சில பேரை நம்பிதான் ஆகணும்னு உனக்கு புரியுதுல்ல. அவங்க அப்பையும் நம்பல, இப்பயும் நம்பல, எப்பவுமே நம்ப மாட்டாங்க. நீயாவது எனக்கு சப்போர்ட் பண்ணும்ல. நீ கார்த்திக் நம்பினது நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அவன் உனக்கு நல்லது செஞ்சதுனால நல்லவனா இருப்பானோன்னு உனக்கு ஒரு டவுட் வந்ததுல, அந்த மாதிரிதான் நானும் அருணை நம்புறேன். அதே மாதிரி இவனும் இருந்துட்டானா? நீ கேக்குறது சரிதான். ஆனா நான் அவனை பார்த்தது ஜெயில்ல. தன்னடத்த காரணமா 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் ரிலீஸ் ஆகி வந்திருக்கான். நம்மள வேணா அவன் ஏமாத்தலாம், அத்தனை பேரையுமா அவன் ஏமாத்திருக்க முடியும்? அதுவும் அத்தனை வருஷமா? நம்ம கிட்ட நடிக்கலாம், அத்தனை பேர்கிட்டயும் அத்தனை வருஷமா அவன் நடிக்க முடியும்? கவர்மெண்டே அவன் நல்லவனு நம்பி அவனை விட்டுருக்கும் போது நான் எப்படி அதை மறுக்கிறது? இங்க இரு சுந்தரி, நீ என்ன சொன்னாலும் அவன் வீட்டுக்குள்ள வந்தது தப்பு. நீ அவனுக்கு உதவி பண்ணதும் தப்பு. இன்னொரு தடவை அவன் இந்த வீட்டு வாசப்படிக்குள்ள வரக்கூடாது. அவன் நல்லவனும் கெட்டவனும் அவனோட நிழல் கூட இனிமே நம்ம மேல விழ வேண்டாம். அவன் கொடுத்த ஸ்வீட்டும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அதை தூக்கி எறி. அக்கா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. நான் தமிழ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு கிளம்புறேன். அம்மா, யாருமே இந்த ஸ்வீட்டை சாப்பிட மாட்டீங்களே. நான் வேணா இதை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்கட்டுமாமா? எடுத்துட்டு போ. அவன் கொடுத்தது இந்த வீட்லயே இருக்க கூடாது. சரிடா, நீ எடுத்துட்டு போ. பாய்மா. பாய்.